ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு புதுமை படைப்பு, இளைஞர்களுக்கான எதிர்காலம் உள்ளிட்டவற்றை ஒருங்கிணைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். பங்களாதேஷ் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் நேபாளத்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாடு புதுமை படைப்பு, இளைஞர்களுக்கான எதிர்காலம் உள்ளிட்டவற்றை ஒருங்கிணைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த மாநாட்டில் மக்கள் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அனைத்து விவரங்களையும் திறமைகளையும் மனித மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாட்டில் 300 கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையேயான நல்லுறவு நடவடிக்கைகளுக்கு மேலும் வலுவூட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபரை பிரதமர் இன்று மும்பையில் சந்தித்து பேச்சு நடத்துகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் பங்கேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுகாதாரத்துறையில் இந்த தொழில்நுட்பத்தை மேலும் அதிகரிக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதாக திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பாரத் விஸ்தார் எனப்படும் விவசாயிகளுக்கான டிஜிட்டல் செயலியை இன்று தொடங்கி வைத்தார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் செயல்படும் இந்த செயலி மூலம் மண்வளம், வானிலை, வேளாண் பொருட்கள் சந்தை நிலவரம் உள்ளிட்டவை குறித்த தகவல்களை விவசாயிகள் எளிதாக பெற முடியும் என்று தெரிவித்தார். முதல் கட்டமாக இந்த சேவை தொலைபேசி வாயிலாகவும், 2ஆம் கட்டத்தில் மொபைல் செயலி மூலமாகவும் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூரின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், சமூக நீதியின் பாதுகாவலராக கர்பூரி தாக்கூர் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகம், சமத்துவம் மற்றும் சுதந்திரத்திற்கு கர்பூரி தாக்கூர் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக திரு அமித் ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். ஒடிஷா சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ஹரிபாபு உரையுடன் இன்று தொடங்கியது. முதலமைச்சரும் அம்மாநில நிதியமைச்சருமான திரு மோகன் சரண் மாஜி வரும் நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். மாநிலத்தில் பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்த அறிவிப்புகளை அமைச்சர் பேரவையில் இன்று வெளியிட்டார். சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கு 5463 கோடி ரூபாயும், பள்ளிக் கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாநிலத்தில் 3,632 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், அரசு வேலைவாய்ப்புகளில் அவர்களுக்கு 4% ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு செயலாக்க திட்டங்களுக்கு 17,088 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடி ரூபாயும், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 718 கோடி ரூபாயும், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 27,327 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 40 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த கூட்டு குடிநீர் திட்டங்களை சீரமைப்பதற்கு 809 கோடி ரூபாயும், நீர்நிலைகளில் கரைகளை மேம்படுத்துவதற்கு 374 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தொழிலாளர் நலத்துறைக்கு 1,996 கோடி ரூபாயும், மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 22,090 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த நிதியமைச்சர் நிறைவேற்றப்படவுள்ள திட்டங்கள் குறித்தும் பட்டியலிட்டார். விடியல் பயணத்தின் மூலம் 851 கோடி முறை பெண்கள் பயணம் செய்திருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அயலக தமிழர்களுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்க 10 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், மகளிரை தொழில் முனைவோர் ஆக்குவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பான பிரசவத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதாக கூறிய அவர், நாட்டிலேயே தமிழகம்தான் முதலிடம் வகிப்பதாக தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், 41% பெண்கள் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருவதாக கூறினார். பணிபுரியும் பெண்களுக்கு 19 இடங்களில் பாதுகாப்பான தோழி விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 6 லட்சம் சுய உதவி குழுக்களுக்கு 1,40,00,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 25 இடங்களில் மூத்த குடிமக்களுக்கான அன்புச்சோலை இல்லம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் திரு தங்கம் தென்னரசு கூறினார். நாகை மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக கல்லூரியில் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்பட்டது. விவசாய பணிகளை மேற்கொள்ளும் பெண்களுக்கு விவசாய பணி இல்லாத நேரங்களில் காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படுவதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முதல்வர் திரு ரவி தெரிவித்தார். இங்கே உள்ள விவசாய மகளிர்களுக்கு விவசாய காலம் இல்லாமல் மற்ற நேரங்களில் ஏதாவது தொழில் பண்ணணுங்கிற இவங்களுக்கு காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, காய்கறி தோட்டம், இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இப்போ நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாகப்பட்டினத்தில் ஒரு 6 கிராமங்களை செலக்ட் பண்ணி அதில் 10 மகளிர் குழுக்களை எடுத்திருக்கிறோம். அவங்களுக்கு 5 பிரித்து அவங்களுக்கு 2 ஒரு உபகரணம் கொடுத்துருக்கோம். ஒன்று எண்ணெயை ஆட்டி அது ஆயில் எடுக்கக்கூடிய எக்ஸ்பெல்லர் மிஷின் ஒன்று, பொடி திரிக்கிறதுக்கு அது மஞ்சளாக இருக்கட்டும், காய்ந்த தானியமாக இருக்கட்டும், அந்த பொடியை திரிச்சு கொடுக்குறோம். அது ஒரு சின்ன யூனிட்டு. இவங்க இதே மாதிரி மிஷினரியை வச்சு பயன்படுத்தும் போது வாழ்வாதாரம் தினசரியே வருமானம் மாதிரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. பங்களாதேஷ் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். பங்களாதேஷ் தலைமை தேர்தல் ஆணையர் திரு நஸ்ருதீன் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் நேபாளத்தை வென்றது. பாங்காக்கில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்த நேபாளம் 18 ஓவரில் 78 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 79 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்த இந்தியா ஏ அணி 7.5 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு புதுமை படைப்பு, இளைஞர்களுக்கான எதிர்காலம் உள்ளிட்டவற்றை ஒருங்கிணைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
நாட்டின் சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். பங்களாதேஷ் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் நேபாளத்தை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.